பீட்ரூட் யாருக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அந்த கலரை பார்த்தாலே ரத்தம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பயந்தடிச்சு ஓடி போயிடுவேன். கன்சீவாக இருக்கும்போது தான் சாப்பிட ஆரம்பிச்சது. அதனால் பீட்ரூட் பொரியலுக்காக வேக வச்ச பீட்ரூட் தனியாக எடுத்து பொரியல் பண்ணிவிட்டு, அந்த தண்ணியில் 2 தக்காளி பழுத்த தக்காளியை பிழிஞ்சு போட்டுட்டு, 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், 5, 6 பல்லு பூண்டு எல்லாத்தையும் இடித்து சேர்த்துட்டு, மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் ரசப்பொடியை போட்டு, புளி தண்ணி எதுவுமே சேர்க்கலை. குழந்தைங்களுக்கு சேர்க்கறதால எல்லாமே மைல்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு, தக்காளி புளிப்பே போதுன்னு சொல்லிட்டு 2 ஸ்பூன் நெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டெல்லாம் தாளிச்சிட்டு, ரசம் கொதிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து கொட்டிட்டு, கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான பீட்ரூட் ரசம் ரெடி. நார்மலாக குழந்தைங்களுக்கு வெறும் ரசனாலே பிடிக்காது. இதில் பீட்ரூட் ரசம் கண்டிப்பாக கலர்ஃபுல்லாக இருக்கிறதால சாப்பிடுவாங்க. டேஸ்ட் வைஸ் வேறு லெவலில் இருந்தது. பீட்ரூட் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுங்க. பெரியவங்களுக்கு செய்ய தந்தால் கொஞ்சமாக புளி தண்ணி, மிளகு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் பதிலாக 1 ஸ்பூன் ரசப்பொடி போட்டு இறக்குனிங்கன்னா காரசாரமாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.